உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது 2 காரியங்களை யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதில் 2 காரியங்கள் என்ன? ஒன்று, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவது. 2வது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமே ஆனால் நாம் இந்த 2 காரியங்களையும் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்துல யோசுவா பயந்து கொண்டிருக்கிறார். He was afraid because he thinks that I am not an eligible person for this. நான் இந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு போவதற்காக தகுதியான மனிதன் நான் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே பயப்படுகிறார். அவர் சொல்றாரு, யோசுவாவே பயப்படாத, நீ என் கட்டளைகளையும் நான் சொன்ன உபதேசங்களையும் நான் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு நடந்தா போதும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூட நடத்துவேன். யோசுவாவுக்கு என்னன்னா, மோசேயுடைய வேலைக்காரன் தான் யோசுவா. ஆனா கர்த்தர் இந்த மோசேயினுடைய வேலைக்காரன யோசுவாவை மேல் ஆண்டவர் கண் வைத்திருந்தார். யோசுவாவுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருந்தார். ஆண்டவருடைய இருதயத்தில் யோசுவாவுக்கு ஒரு இடம் இருந்தது. அது நீங்க வேதத்துல பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, மோசே தேவனோடு போய் உட்கார்ந்து 40 நாள் குசியாமலும் குடியாமலும் இருந்தா. அதே மலையில ஆண்டவர் ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அதே மலையில பாதி தூரத்துல யோசுவா என்ற வாலிபன் இந்த 40 நாளும் காத்திருந்தான். He also wait in God's feet. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை காவல் காக்கிறதுல, ஆசாரிப்பு கூடாரத்தை பத்திரமா அந்த ஆண்டவருடைய உபதேசங்களை வார்த்தைகளை கேட்பதில் யோசுவா மிக ஜாக்கிரதையா இருந்தார். கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றார், நீ இதை கை கொண்டா போதும்பா, நான் உன்னை பெரிய ஆளா மாத்திருவேன், நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, அதுக்கெல்லாம் பயப்படாத. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். என்ன செய்வேன்னா, நான் உன் கூட இருந்து செய்கிறத மட்டும் நீ பாரு, ஆச்சரியமா இருப்போம். நீ உயிரோடு இருக்கிறனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசே கூட எப்படி இருந்தேனோ அதே போல உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுதல், நான் உன் கூடவே இருப்பேன். அதனால்தான் உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளைகளையும் தேவனுடைய சத்தத்திற்கும் நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர் உயர்த்த வேண்டும், அவர் மேன்மையாக உன்னை வைக்க வேண்டும் என்று சொன்னால் you have to obey God's command and God's voice. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் அதைத்தான் குறிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லும்போது சொல்றாரு,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் சத்தத்தை கேட்கிறீங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் இப்படி நடக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அப்படி பசுமரத்து ஆணி போல அப்படியே இறங்குது ஜனங்களுடைய இருதயத்துல. ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் என்னப்பா இவரு, இத்தனை வருஷம் நம்ம கூட தான்டாப்பா இருந்தாரு, இவர்தான் இந்த வேலையை பார்த்தாரு, அந்த வேலையை பார்த்தாரு, இதெல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் செஞ்சாரு, நம்ம கூட தானே இருந்தாரு. ஆனா இப்ப எப்படி இந்த ஞானம்? 12 வயதிலே அவரு வேத பாரகரோடு அவர் விவாதம் பண்றார் வசனத்தை வச்சு. அவர்களுக்கு தெரியல இவர்தான் கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா. They couldn't identify him. அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்களால. பயங்கரமா பேசினார். வளர்ந்து வந்து அவரு உபதேசம் பண்ணினதெல்லாம் கேட்டப்ப, அந்த உபதேசத்தை கேட்டு அவங்க எல்லாம் நடுங்கி போன ஆட்கள் உண்டு. ஒருத்தன் சொல்லிட்டு வரான், என்னடா பெரிய இவரு, நான் போறேன் பாரு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப பாரு, அவரு பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆவார் பாரு, பாராணி அப்படின்னு சொல்லிட்டே போறான் ஒருத்தவன். போயிட்டு அவன் கேட்கிறான் இயேசு கிட்ட, போதகரே, ரொம்ப ரொம்ப பவ்யமா வந்து கேட்கிறான், போதகரே, ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தவறா? நம்மால் என்ன பண்ணிட்டான்னா, இவரை எப்படியே கேஸை போட்டு உள்ள தெளியலாம், ராயனுக்கு விரோதமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடலாம் அப்படின்ட்டு போறான். ஏசு ரொம்ப கூலா நீங்க அந்த சம்பவத்தை அப்படி கவனிச்சு வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கூலா கூப்பிடுறாரு, அப்படியேப்பா சரி உங்ககிட்ட ஒரு பணம் இருக்கா? இருக்காண்டவர், இந்தாங்க ஒரு பணம் தானே, இந்தாங்க அப்படின்னு அப்படி ரொம்ப தெம்பா. காசு கேட்கிறாரா, பதில் சொல்ல மாட்டார் பாரு, இந்த காசு வாங்கி வச்சு எதையாவது சொல்லுவார் பாரா அப்படின்னு பேசியே கொடுக்கா. அவர் வாங்கினவர் ரொம்ப ஜென்டலா கேட்கிறாரு, தம்பி இங்க வாங்க, அந்த இதுல போட்டிருக்கிறது யார் படம்பா? ராயனுடையது. அப்ப நீங்க இன்னொன்னு பண்ணுங்க, ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க, ஓகேவா? அவனுக்கு வாய் எடுத்து போய் நிக்கிறானே. நம்ம என்ன கேட்டோம், அவன் சொன்ன பதில படுறா, ப்ரூஃபோட சொல்றாரா, வரி கட்டுன்றாரா, மறுபடியும் விடல. இயேசு அந்த வரி கட்டுறதுல பிடிக்க நின்னா உடனே ஒருத்தன் வரா இயேசு கிட்ட, போதகரே நீங்கள் வரி கட்டுவதில்லையோ அப்படின்றா. அவர்கிட்ட வந்து, வரி கட்டமோ முடிஞ்சிச்சோ, நான் கட்ட வரி முடிஞ்சிச்சா? சரி நான் கட்டிடுறேன்பா, சரி போதகரே அப்படின்னு அவன் போயிட்டான். பேதுருவை கூப்பிடுறாரு, எப்ப நீ போ, துண்டில போடு, முதல்ல ஒரு மீன் மாட்டோம். ஏன்னா அவருக்கு தெரியும் சீசர்லும் வரி கட்டாம தான் இருக்காங்க அப்படின்றது தெரியும். அவர்கிட்ட சொல்றாரு, நீ போப்பா, அந்த மீன் முதல்ல பிடிக்கிற மீன்ல பாயை திறந்து பாரு, உள்ள ஒரு வெள்ளி பணம் இருப்ப, அதை எடுத்துட்டு போய் உனக்கு எனக்கு சேர்த்து வரியை கட்டு, உனக்கு எனக்கு சேர்த்து முதல்ல வரியை கட்டு. ஆண்டவருடைய அந்த செய்கைகள் அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அவர் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்து, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. இப்ப சிலர் சொல்றா, நம்ம எதுக்கு வரி கட்டணும், நம்ம எதுக்கு அதை பண்ணணும், நம்ம எதுக்கு இதை பண்ணணும்? இல்ல, நம்ம ஆளுகை செய்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். ஆனா அதே சமயத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அப்படிதானே வேதத்துல அப்படித்தானே சொல்லியிருக்காரு, ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம அதை கொடுத்தாலே போதுமே. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் நம்ம மேன்மையா வைக்கிறோன்னா அவர் கட்டளைகளை அவர் கொடுக்கிற காரியங்களை கீழ்ப்படியணும். அப்படியே நம்ம வீட்டுக்கு ஐடி ரைடு வருது, நம்ம ஒழுங்கா ஐடி கட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவாங்க, ஏன் ஐடி ரைடு வருது? அப்படி வந்தாலும் நீங்க ஃபைலத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா
அவன் பேசவே முடியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்காவே இவங்க ஐடி கட்டிருக்காங்க, இவங்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது, போயிடுவாங்கல்ல. ஏன் சில இடத்துல ஐடி ரேட்ல மாட்டுது? வரி ஏய்ப்புன்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு உடனே ஓடி போய் இவரை பார்க்க அவரை பார்க்க ஏன் ஓடணும்? தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளையும் கேட்டு, அவர் வாயின் வார்த்தைகளையும் கேட்டு கீழ்ப்படிந்தால் சகல ஜாதிகள் நம்ம மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். பாருங்க, மோகன்சிலாசர் அவங்க இடத்துக்கு எத்தனையோ ஐடி ரைடு வந்துருச்சு. அவர் கூலா தான் இருப்பார். ஐடி ரைடா பாங்க, ஃபைலா இந்த பாருங்க, எங்கள் ஆடிட்டர் ஃபைல் வச்சிருக்காரு, எல்லா ஃபைலும் எடுத்து கொடுப்பா பாருங்க. இல்லை சார் கரெக்டாக தானே இருக்கு, அப்புறம் ஏன் சார் இப்படி? அவங்க சொல்லுவாங்க சார், நீங்க பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு போயிடுறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு போயிடுறாங்க. ஏன்? சரியா இருக்கிறாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க, செலுத்த வேண்டியதை செலுத்துறாங்க. எங்க வரி செலுத்தணுமோ அதை சரி பண்ணி தேவனுடைய காரியத்தில் அவங்க முன்னிக்கிறாங்க. பல சோசியல் சர்வீஸ், பல இடங்களை வீடு கட்டி கொடுக்க, இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களை கட்டமைக்கிறதுல, உள்கட்டமைப்பு செய்யறதுல, ரீஹபிலிட்டேஷன்ல பக்காவா வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி நிறைய ஊழியங்களை வளர்க்கிற, நிறைய ஊழியங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் மேல பிசாசு இப்படியெல்லாம் தூண்டத்தான் செய்வான். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறத கவனிக்கணும். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டா என்னை கர்த்தர் மேன்மையா வைக்கணும், நான் எதுவும் கை கொள்ளலாம் மாட்டேன், எனக்கு வர்றது எனக்கு தான். சிலர்லாம் பார்த்துருக்கேன் நான், இந்த காணிக்கையை போட வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது 100 ரூபா இருந்ததுன்னா மாற்றி 10 ரூபா, அது வெள்ளையா இருக்கலாம், அது பேப்பரா இருக்கலாம், அது எதா வேணா இருக்கலாம், அதை 10 ரூபாய் மாற்றி எடுத்துட்டு வந்து இதான் கர்த்தருக்கு, மீதி காசு பிள்ளைகளுக்கு லேஸு அது கத்துன்னு வாங்கி கொடுத்து சர்ச்சுக்குள்ள வந்து அந்த பிள்ளை இங்கே அங்கேயே சாப்பிட்டுட்டு அலையும். ஆராதனை வேலையில் அடுத்த பிள்ளை அதை பார்த்து ஏங்கும். இது சும்மா இருக்காது, அடம் பிடிக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு வட்டமா நிற்கும். அது சொல்ற, வீட்டிலே அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்தா ஏன் இந்த தொல்லை? கொடுப்பதில் கஞ்சம். ஜெபம்னு சொல்லி பாருங்க, அவங்க வருவாங்க லேட்டா. மதியானம் சாப்பிட்டு போற நேரத்துல வந்து சிலர் நிற்கும், இப்பதான் பாஸ்டர் டைம் கிடைச்சதுன்னு. சிலர் ஆராதனைக்கு வர்றதே முடிகிற நேரத்துல வரும். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியில் அப்புறம் இந்த மேன்மை எப்படி வைப்பாரு? என் ஆண்டவர் உயர்த்தி வைக்கணும். எங்க வைக்கணும்? மலையில கொண்டு போய் நேரம் நிற்க வச்சுக்கு மேல இருந்து கீழே தள்ளி விடணும், அவ்வளவுதான் பண்ணணும். ஆனா நாம கீழ்ப்படிந்து நடந்தா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, எந்த ஜனத்துக்கும் செய்யாத மேன்மையை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த மேன்மைக்கு பாத்திரமானவர்கள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்டு நடந்து பாருங்கள். உங்களை மேன்மைப்படுத்துவதை ஒருவரும் தடுத்து விட முடியாது. ஆமென், ஆமென்.